ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 21. நந்தனை பார்க்க வீட்டிற்கு வந்த அவனுடைய நண்பனும் அவன் மனைவியும் சென்ற பிறகு தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் நந்தன். ஐயோ மாமா, என்னங்க மாமா ஆகுது? தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. தலை வலிக்குதா மாமா? நான் வேணா பிடிச்சு விடவா? சொல்லுங்க மாமா. மித்ரா அவனிடம் விடாப்பிடியாக கேட்டதும் கோபத்தில் கத்தினான் நந்தன். ஏய், தலைவலி வந்ததே ஒன்னால தாண்டி. செய்கிறதையும் செஞ்சுட்டு இப்போ வந்து பிடிச்சு விடவான்னு கேட்குறியா? போடி எங்கிட்டு. நான் என்ன மாமா செஞ்சேன்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க உங்ககிட்ட வந்து உன் புருஷன் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவான்னு கேட்டாங்களாடி? உன் பேர் என்னன்னு கேட்டால் அதை மட்டும் சொல்ல வேண்டியதானே நீ? எங்கள் மாமா என்னை சொல்லாமல் அப்படி கூப்பிடுவார், இப்படி கூப்பிடுவாருன்னு தேவையில்லாததெல்லாம் எதுக்குடி பேசுகிற? நான் எப்படி உன்னை மித்துன்னு கூப்பிட்டேன்? ஏனுங்க மாமா, அதனால் என்ன மாமா? நீங்கள் பிரியமாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணுன்னு தான் மாமா அப்படி சொன்னேன். இதில் என்ன மாமா தப்பு? முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு கேட்டாள் மித்ரா. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுடி. போயிடங்கிட்டு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அடித்து மூஞ்சியை பேத்துற போகிறேன் அப்புறம். ஐயோ மாமா, இப்படி இவ்வளோ கோவப்படாதீங்க மாமா, அப்புறம் ப்ரெஷர் வந்துட போகுது. நீ இப்போ போறியா இல்லையாடி? என் கண்ணு முன்னாடியே நிற்காத, போயிடு, போடி. நந்தன் உச்சஸ்தாலி கத்தவும், சரிங்க மாமா, போயிடுறேன், கத்தாதீங்க மாமா. பயந்து நடுங்கியவளாய் வேகமாய் அங்கிருந்து ஓடினாள். நந்தன் எழுந்து வேகமாக படுக்கை அறைக்கு சென்று கோபமாக படுக்கையில் விழுந்து குப்புற படுத்து கொண்டான். அவனுக்கு பின்னாலேயே வந்த மித்ரா கோபத்துடன் படுக்கையில் விழுந்த நந்தனை பார்த்து எகத்தாளமாக சிரித்தாள். கோவம் வருதா? எரிச்சலா வருதா? ஐயோ, இவளை இதே மாதிரி இன்னும் எத்தனை நாள் தான் சகிச்சுக்கிறது? 1 வருஷம் இவளை வச்சு தாக்கு பிடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருக்கா? இல்லைன்னா இவளை கொலையே பண்ணிடலான்னு ஆத்திரம் வருதா? ஆனால் இதை எதையுமே செய்ய முடியாமல் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கா? இருக்கட்டும், அதுக்குள்ளே வெறுத்துட்டா எப்படி? வச்சு செய்கிறதுக்கு இன்னும் எத்தனை இருக்குது. வேறு வழி இல்லை மேன். இதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும். நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணை தேடுறதுக்கு கண்டிஷன் போட்ட உங்களுக்கெல்லாம் புத்தி வர வேணாம். ஸோ வெயிட் அண்ட் see மேன், இன்னும் நிறைய இருக்குது. மனதிற்குள்ளேயே சொல்லி திருப்தியாக சிரித்து கொண்டாள் மித்ரா. அன்று இரவு பிரியனும் நந்தனும் உணவு மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். மித்ராவும் மேகாவும் அவர்களுக்கு தேவையானதை பரிமாறிக்கொண்டிருந்தனர். நந்தன் மாலையில் நடந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னும் வெளியே வராமல் முகத்தை உம்மென்று வைத்திருந்தான். அவனுக்கு பொழுது விடிந்து பொழுது ஆனால் மித்ரா எப்போது என்ன செய்வாள், என்ன பேசுவாள் என்று நினைத்து ஒருவித பயமும் பதட்டமுமாகவே இருந்தது. என்னடா நந்தா, நாளைக்கு சண்டே, ஈவினிங் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? போலாண்டா. ஏண்டா, நானும் உன்னை அப்போதே இருந்து கவனிச்சிட்ருக்கேன். மூஞ்சி உம்முன்னு ஏதோ படகு கவிழ்ந்தாப்பில் வச்சிட்ருக்க. என்னடா ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? டென்ஷனில் இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன டென்ஷன்? ஓ, அப்போ சரிடா, சொல்லு, எங்கே போகலாம்? பீச்சுக்கு போகலான்டா. மரைன் பே அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம்தான் ஆகும். அங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஓ சூப்பர்டா, ஓகே, அங்கேயே போயிட்டு வந்துடலாம். என்ன மேகா, ஓகேயா? என்னம்மா மித்ரா, ஓகே தானே? சரிங்கண்ணா, போகலாம். ஓகேங்க. இருவரும் ஒத்துக்கொண்டனர். சிறிது நேரம் கழித்துத்தான் நந்தனுக்கு ஒரு விஷயம் நினைவில் வர உடனே மனம் முழுவதும் பதட்டம் அவனை தொற்றி கொண்டது. ஐயோ, நான் பாட்டுக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டேன். இவன் அங்கேயும் இதே கெட்டப்பில் தான் வரப்போகிறாளா? செத்தேன்னா. இதை அவனால் மித்ராவிடம் கேட்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல் தத்தளித்தான். மறுநாள் 4வரும் கிளம்ப தயாராகி கொண்டு இருந்தனர். ஆண்கள் இருவரும் முதலில் தயாராகி வெளியே வந்தனர். நெருப்பின் மேல் அமர்ந்து இருப்பவன் போல் தவித்து கொண்டிருந்தான் நந்தன். அவனுக்கு கண்களில் கண்ணீர் வராதது மட்டும்தான் குறை. இந்த இம்சை எப்படி வரப்போறான்னு தெரியலையே. சிறிது நேரத்தில் மாமா என்று தன் மனைவியின் குரல் கேட்டு திரும்பினான்.
அவளை அவளது அதே கிராமத்து வேஷத்தில் பார்த்ததும் நொந்து போனான். அழாத குறையாக கேட்டான், ஏய், நீ என்ன இப்படி இந்த கோலத்திலேயேடி வரப்போறிய? ஆமாம் மாமா. ஏன் மாமா, நல்லா இல்லையா மாமா? நீ இதிலெல்லாம் வரக்கூடாது. நீ எப்பவும் போல முந்தி மாதிரி வா, போ, மாற்றிட்டு வா போ. ஐயா, ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க? இது நல்லா தானே மாமா இருக்குது. நான் இப்படியே வர்றேன் மாமா. ஏய், சொன்னா கேளு, போ. நீ போய் சுடிதாரை வேணுனாலும் மாற்றிட்டு வா, தயவு செஞ்சு போ. அட என்னங்க மாமா இது? உங்களுக்காக தான் சுடிதாரெல்லாம் போட்டால் பிடிக்காதே மாமா. நீங்கள் எனக்காக தான் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. பரவாயில்ல மாமா, நான் உங்களுக்காக என்னை மாற்றிக்கிட்டேன். நான் இப்படியே வர்றேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஐயோ! தலையில் அடித்து கொண்டான் நந்தன். அதற்குள் மேகாவும் உள்ளிருந்து வந்துவிட, என்னடா கிளம்பலாமா? இருவரும் கைகோர்த்து கொண்டு வந்தனர். நந்தனுக்கு அவர்களை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது. இருடா, மித்ரா வேறது மாற்றிட்டு வரட்டும், கிளம்புவோம். ஏண்டா, அவள் எப்பவும் போல் நல்லா தானேடா இருக்கா, இன்னும் என்ன மாற்றிட்டு வரப்போறா? அதானே. இல்லைங்கண்ணா, எனக்கு சுடிதார் போட பிடிக்குன்னுட்டு மாற்ற சொல்கிறாரு என்று பிரியனிடம் கூறியவள், எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு மாமா. நீங்கள் அதுக்குன்னு கிராமத்து பொண்ணு தான் வேணும்னு கண்டிஷன்லாம் போட்டிருந்தீங்க மாமா. உங்கள் இந்த ஆசையை கூட நான் நிறைவேற்ற மாட்டேனா மாமா? நீங்கள் வாங்க மாமா, கிளம்பலாம். வேறு வழியின்றி நொந்து கொண்டே முகத்தை அஷ்டகோணலாக்கி கொண்டு அவர்களுடன் கிளம்பினான். கடற்கரையில் காரை விட்டு இறங்கியவுடன் நந்தனின் கையை இறுக வளைத்து பிடித்து கொண்டு அவனை ஒட்டினார் போலவே நடந்தாள் மித்ரா. அவளுடைய கையை உதறி விட்டான் நந்தன். இருங்க மாமா, ஏன் உதறீங்க? உங்கள் கையை நான் பிடிச்சுக்கிறேன் மாமா. சத்தம் போட்டு பேசியதில் அங்கு மற்றவர்கள் இவர்களை திரும்பி வியப்பாக பார்த்தனர். ஸ்டைலான தோற்றம் கொண்ட கணவனும் கிராமத்து தோற்றம் கொண்ட மனைவியும் என்று இவர்களை ஏதோ வேற்றுலக வாசிகளைப் போன்று பார்த்து அதிசயத்தினர். ஒரு சிலர் நக்கலாக சிரித்து கொண்டே சென்றனர். ஏய், ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? மெதுவாகவே பேச தெரியாதா உனக்கு? கத்துற இப்படி வேற வேஷம் வேற போட்டு ஏண்டி இப்படி பண்ணுறேன்? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடி? அதற்குள் முன்னால் நடந்து கொண்டிருந்த பிரியனும் மேகாவும் நின்று இவர்களை திரும்பி பார்த்தனர். டேய், வெளியே வந்து கூட ஏண்டா இப்படி சத்தம் போடுற? பாரு, உங்களை தான் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. டேய், நான் சத்தம் போட்டதால் அவங்க வேடிக்கை பார்க்கல, இவளோட இந்த கிராமத்து வேஷத்தை தான் இப்படி பார்க்குறாங்க. அதில் மாமா மாமான்னு கத்திக்கிட்டே வேற கிடந்தா எங்களையே பார்க்காம வேற என்ன செய்வாங்க? டேய், இது என்னடா நியாயம்? வீட்டில் மட்டும் நீ சொல்கிறதெல்லாம் வாயை மூடிட்டு கேட்குறதுக்கு கிராமத்து பொண்ணு வேணும், ஆனால் வெளியே வர்றப்ப மட்டும் கிராமத்து பொண்ணு வேணாமா? நல்லா இருக்குடா உன் நியாயம். டேய், நானே இங்கே ரொம்ப நொந்து போயிருக்கேன், நீ வேறு சேர்ந்து எரியிற தீயில எண்ணெயை ஊற்றாத, தயவு செஞ்சு பேசாமல் வா. கடல் தண்ணீர் அருகே போகவும், ஹை வாங்க மாமா, தண்ணியில் போகலாம் வாங்க என்று கணவனை இழுத்து கொண்டு சென்றாள் மித்ரா. அத்தியாயம் 22. அலையென திரண்டு வந்த கடலை பார்த்து சிறு குழந்தை போல் கூச்சலிட்டாள் மித்ரா. ஹை மாமா, வாங்க மாமா, தண்ணியில் போகலாம். அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். ஏய், ஏண்டி இது வரைக்கும் நீ பீச்சுக்கே வந்ததில்லையா? என்னவோ இப்போ தான் தண்ணியை புதுசாக பார்க்குற மாதிரி குதிக்கிற. கையை விடுடி, ஒரே இம்சையாக இருக்குது உன்னோட. போங்க மாமா, நான் ஏன் விடணும்? விடமாட்டேன். உங்கள் கையை பிடிச்சிட்டே தான் மாமா வருவேன், நீங்கள் சும்மா கத்தாதீங்க. என்னது, நான் கத்துறேனா? ஏண்டி, உனக்கே இது நியாயமாக இருக்காடி? அவன் பேசியதை அவள் கவனித்ததாக கூட தெரியவில்லை. அவள் பாட்டுக்கு மேலெலும்பி வரும் அலையில் நனைந்து ரசித்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த பிரியனும் மேகாவும் இவர்களை பார்த்தும் பார்க்காதது போல் அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். 2 பேரையும் பார்க்க அவர்களுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆக நந்தன் மட்டும் பொறியில் அகப்பட்ட எலி போல் மித்ரா இழுத்த இழுப்புக்கு சென்று கொண்டிருந்தான். மனைவியின் கையை பிடித்தபடி இருந்தவன் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மறந்து சூழ்நிலையை ரசிக்கத் தொடங்கினான். மித்ரா நந்தனுக்கு இடப்பக்கமாக நின்றிருந்தாள். அப்போது திடீரென எதேச்சையாக அவன் மித்ரா இருந்த திசையில் திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு இளைஞன் அவர்கள் இருக்கும் திசையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நந்தனும் அப்படி அவன் என்னதான் பார்க்கிறானோ என்று ஆச்சரியமாக சிறிது நேரம் அந்த இளைஞனையே கவனித்தான். அந்த இளைஞனும் பார்வையை வேறு பக்கம் மாற்றாமல் இந்த பக்கமே வெறித்து கொண்டு நின்றான். அவனுடைய பார்வை அப்படி எதன் மீதுதான் பதிந்து இருக்கிறது என்று கூர்ந்து கவனித்த பின்புதான் நந்தனுக்கு புரிந்தது,
அவன் வெறிக்க வெறிக்க பார்ப்பது மித்ராவின் வளவளப்பான வெள்ளை வெளியீரென்று பளிங்கு போல் இருக்கும் அவளுடைய இடையைத்தான் என்று. உடனே நந்தனுக்கு வந்ததே கோபம். சட்டென்று அந்த இளைஞன் மேல் பாய்ந்தான். அவனிடம் ஆங்கிலத்தில் பேசினான். டேய், இதுக்காகவே வர்றீங்களாடா? அது என்ன அடுத்த வீட்டு பொம்பளைய அப்படி பார்க்கறது? இங்கே என்ன எக்ஸிபிஷன் ஆடா நடக்குது என்று கத்தியவாறு அவனை தொடர்ந்து அடித்தான். சார் சார் சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார், என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன், இனிமேல் பீச்சு பக்கமே வரமாட்டேன் சார், ப்ளீஸ். அவனும் விடாமல் கெஞ்சி கொண்டிருந்தான். அவனும் ஆங்கிலத்தில் தான் பதில் உரைத்தான். மித்ரா தன் கணவன் திடீரென எதற்காக அந்த இளைஞனை போட்டு அடிக்கிறான் என்று ஒன்றும் புரியாமல் பயந்தபடி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். மாமா, வேண்டாம் மாமா, எதுக்கு மாமா திடீர்னு அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? வம்பு எதுவும் வேண்டாம் மாமா, விடுங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அதற்குள் சத்தம் கேட்டு பிரியனும் மேகாவும் பக்கத்தில் வந்தனர் வேகமாக. டேய் நந்தா, என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்க? கேட்டுக்கொண்டே அவனை அந்த இளைஞனிடமிருந்து பிரித்து விட்டான். உடனே அந்த இளைஞனும் துண்டை காணோம் துணியை காணோம் என்பது போல் வேகமாக தலை தெறிக்க அங்கிருந்து ஓடியே விட்டான். ஆனால் நந்தனுக்குத்தான் இன்னும் கோபம் அடங்கவே இல்லை. இதுக்காகவே வருவாங்க போல முணுமுணுத்தான். டேய், ஏண்டா இவ்வளவு கோபம்? என்னதான் நடந்துச்சு? பதில் சொல்ல அவன் வாய் எடுப்பதற்குள் மித்ரா பதட்டத்துடன் அவன் அருகே வந்தாள். மாமா, என்னங்க மாமா ஆச்சு? இதோ எல்லாம் இவளை சொல்லணும், வர்றவ ஒழுங்கா வரணும். அவளும் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் கணவனை பார்த்தாள். டேய், என்னன்னு தான் சொல்லேண்டா, அவளை எதுக்கு இப்போ திட்டுற? பிரியன் கேட்டதை கூட காதில் வாங்காமல் மித்ராவிடம் எகிரினான் நந்தன். அவளுடைய பளிச்சென்ற இடையை காட்டி, இது என்னடி, ஏன் இப்படி திறந்து போட்டு வந்திருக்க? உனக்கு புடவையை ஒழுங்கா கட்ட தெரியாது? ஐயோ, ஏன் மாமா, புடவையை நல்லா தானே மாமா நான் கட்டியிருக்கேன். புடவை கட்டினா இப்படி தான் மாமா இருக்கும், வேற எப்படி இருக்குமா? என்னது, இப்படி தான் கட்ட முடியுமா? எல்லாம் நீ வேணுன்னே தாண்டி பண்ணிகிட்ருக்க. அவனை அடிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று அடிச்சிருக்கணுண்டி. ஏன் மாமா இப்படி சும்மா சும்மா ஏதாச்சும் சொல்லிகிட்ருக்கீங்க? அவன் பார்த்தா உங்களுக்கு ஏன் மாமா கோவம் பொத்துட்டு வருது? அதற்குள் பிரியன் இடையில் புகுந்தான். சரி சரி, 2 பேரும் இப்போ சண்டை போடாதீங்க. நீ விடுமா மித்ரா, அங்கே மேகா உன்னை கூப்பிட்றா பாரு, நீ போ. டேய், நீயும் விடுடா, போதும், வாங்க கிளம்பலாம். நால்வரும் அங்கிருந்து கிளம்பினர். நந்தன் வழி நெடுக முறைத்தபடியே இருந்தான். அதே கடுப்புடனே வெளியே இரவு உணவையும் முடித்து கொண்டு நால்வரும் வீடு வந்து சேர்ந்தனர். வீடு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டே யோசிக்கும் போதுதான் நந்தனுக்கு மித்ரா கேட்ட கேள்வி உரைத்தது. அவ என் இடுப்பை பார்த்தா உங்களுக்கு ஏன் இப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு மித்ரா கேட்டாளே. ஆமால்ல, அவ கேட்டது சரிதானே. இன்னும் 1 வருஷத்தில் நானும் அவளும் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிய போகிறோம். அப்புறம் அவளை பார்த்தா யாரும் பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வரணும்? இப்படி போட்டு அவனை அடிக்கணும் அப்படின்னா ஒரு வேளை என் மனசு மாறுதா? அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் இல்லை. நானாவது அந்த அடங்காப்பிடாரியை காதலிக்கிறதாவது? நோ, நெவர், நடக்கவே நடக்காது. அந்த இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் எனக்கு கோவம் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் என்னதான் நாம் விவாகரத்து பண்ணுறதா இருந்தாலும் இப்போ அவள் ஏன் பொறுப்பில் இருக்கா. அது மட்டும்தான் காரணமே தவிர கண்டிப்பாக வேறு எந்த காரணமும் இல்லவே இல்லை. சத்தியமாக இந்த ஜென்மத்தில் அவளை நான் என் மனைவியை ஏற்றுக்கவே முடியாது, ஏற்றுக்கவே மாட்டேன். மனதிற்குள்ளாகவே அவனே கேள்வியும் கேட்டு அதற்கு பதிலும் தந்து அதற்கு ஒரு சமாதானமும் கொடுத்து தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தூங்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் கட்டிலின் மறுவோரத்தில் படுத்து கொண்டிருந்த மித்ராவும் தீவிர யோசனையில் மூழ்கியிருந்தாள். இவர் என்ன, யாரோ ஒருத்தன் என் இடுப்பை பார்த்துட்டான்றதுக்காக இப்படி சண்டைக்கு போகிறாரு? என் மேலே அவ்வளவு அக்கறையாக இருக்குது இவருக்கு. என்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்காக இப்படி சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது. என் மேலே அவர் பொசசிவாக இருக்காரா? அவளுடைய முகத்தில் வெட்கம் கலந்த சிரிப்பு ஓடியது. திடீரென்று திடுக்கிட்டு தன் முகத்தில் இருந்த சிரிப்பை நிறுத்து கொண்டாள். என்ன இது, நான் ஏன் இப்படி வெட்கப்படணும்? அப்படின்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கா? என் மனசில் அவர் இருக்காரா? சேச்சே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கே கூட உதிக்கலாம். ஆனால் இந்த மித்துவோட மனசு மட்டும் என்றைக்கும் மாறவே மாறாது. என்றைக்கும் இந்த சுடுமுஞ்சிய மனசில் வரவே மாட்டார். சட்டென்று அவளுடைய முகத்தில் மீண்டும் கோபம் குடிகொண்டது.
கழுத்தை ஒரு வெட்டுக்கெண்டு தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள். இந்த பக்கமோ மேகாவும் பிரியனிடம் இதை பற்றித்தான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள். எஸ் 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 இதைத்தாங்க எதிர்பார்த்தேன். 2 பேரோட மனசும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்கிற காதல் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட். நீங்கள் கவனிச்சிங்களா பிரியன்? ஆமாம், இதில் தனியாக கவனிக்க என்ன இருக்குது? பொண்டாட்டியோட இடுப்பை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான்னா உடனே அவ்வளவு கோவம் வந்து அடிக்கிறப்பவே தெரியலை, நல்லா அப்பட்டமாகவே தெரிஞ்சது. ஆமாம் பிரியன், அந்த நேரத்தில் நந்தனுக்கு மித்ரா மேலே இருக்கிற பொசசிவ்னஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அதே நேரத்தில் மித்ரா நந்தனை காதலோட ஒரு பார்வை பார்த்தா பாருங்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்டே தான் இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க அவங்க காதலை. எஸ் கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும். அடுத்ததாக நாளைக்கு நம்மளோட அடுத்த நாடகத்தை சூப்பராக ஆரம்பித்து வச்சுருவோம். ஓகே தானே? டபுள் ஓகே. இருவரும் அரை அதிர சிரித்தனர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.